நேற்று நாம் தியானித்த வண்ணமாக என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி யோபுடைய அருமையான ஒரு வார்த்தையை எல்லாவற்றையும் இழந்த பிற்பாடு தேவனை குறித்ததான தெளிவு யோபுக்குள் இருந்தபடியினாலே என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று அவர் சொல்வதை பார்க்கிறோம். நம் வாழ்க்கையில் கூட எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும், எப்பேற்பட்ட வேதனை வந்தாலும், எப்பேற்பட்ட வியாகுலம் வந்தாலும் நாமும் சொல்ல வேண்டும், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறான்னு சொல்லி. இந்த வேளையில் கூட நாம் தியானிக்கும்படியாக தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ராஜா கெபியின் கிட்டே வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். இந்த புத்தகம் நாம் யாவரும் அறிந்த ஒரு புத்தகம். இந்த புத்தகத்திலே தானியேலை குறித்து சிறப்பான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அறிந்து கொள்வதற்கு மாத்திரமல்ல, அவன் நாட்களிலே அந்த தேசத்தின் ராஜா, பாபிலோன் ராஜா, தானியேலோடு கூட நெருக்கமாக பழகும்படியாக ஒரு மேன்மையான ஸ்தானத்தை அந்த தேசத்திலே தானியேலுக்கு தேவன் கொடுத்திருந்தார். ராஜாவிடத்தில் நெருங்கி பழகுகின்ற அவன் வாழ்க்கையிலே ஒரு சோதனை வந்தபோது அந்த சோதனை மத்தியிலே ராஜா சொல்கிறார், உன் தேவன் உன்னை சிங்கங்களின் வாய்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று சொல்லி அங்கே சொல்வதை பார்க்கிறோம். ஆம், தானியேலுடைய சாட்சி, தானியேலின் ஜீவியம், தானியேலுடைய வைராக்கியத்தை அந்த ராஜா ஒரு நாளும் கண்கூடாய் பார்த்தபடியினாலே, தானியேலுக்குள் விசேஷித்தமான தேவன் இருப்பதை அந்த ராஜா புரிந்து கொண்டபடியினாலே, ஒரு சோதனையான கட்டத்திலே ராஜாவின் தீர்ப்பின் மூலமாக சிங்கக்கவியிலே போடும்படியான ஒரு சூழ்நிலை தானியேலுக்கு வந்த போதிலும் கூட, தானியேல் விசுவாசிப்பதை போல அந்த ராஜாவும் தேவனை விசுவாசி சொல்கிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தார் சொல்லி தானியேலுடைய வாழ்விலே இடைவிடாமல் ஆராதிக்கின்ற அந்த அனுபவம் இருந்தபடினாலே, ஒரு நாளும் ராஜா பார்த்தபடியினாலே, தானியேலுக்குள் நீதி இருந்தபடியினாலே, நியாயம் இருந்தபடினாலே, அவன் மூலமாக ராஜா தேவனை அறிந்தபடியினாலே தப்புவிக்க வல்லவராய் இருந்தார் சொல்லி சொல்வதை பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட நம் வாழ்விலே அநேக உறவுகள், அநேக நண்பர்கள் பார்க்கும்படியான ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்போது நிச்சயமாகவே நாம் சொல்கின்ற போதெல்லாம் மற்றவர்கள் சொல்வார்கள், நீ ஆராதிக்கின்ற உன் தேவன் வல்லமையுள்ளவர், ஜீவனுள்ளவர் என்று சொல்லி நம்மை பிறர் உற்சாகப்படுத்தும்படியாக நம் வாழ்க்கை இருக்க வேண்டும். அதைதான் இங்கே ராஜா தானியேலை சொல்வதை பார்க்கிறோம். தேவன் தானியேலுடைய வைராக்கியத்தை கண்டு, அவனுடைய தேவ சமூகத்தில் வைத்திருந்த ஐக்கியத்தை கண்டு தேவன் சிங்கத்துக்கு தப்பிவிட்டு மீட்டதாக நாம் பார்க்கிறோம். அதுபோல் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் தேவன் தப்புவிக்க வல்லவர் என்பதை நாம் அறிவது மாத்திரமல்ல, அநேகர் அறியும்படியாக நம் வாழ்க்கை ஒப்புக் கொடுப்போம். ஆபத்திலும் அவரை நாம் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமநேசரவர், என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமநேசரவர். அவர் சேட்டையின் கீழான கலம்புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழான கலம்புகவே நம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமான தேவனை ஆராதிக்கின்ற விசேஷித்த தேவ ஜனங்களாய் நாம் இருக்கிறோம். தேவன் எல்லா விதமான சோதனை, வேதனை, வெட்கம் போன்ற சூழ்நிலை எல்லாவற்றிலிருந்து இன்றைக்கும் தப்புவிக்க வல்லவராய் இருப்பதாக நாம் விசுவாசிப்போம். நம் விசுவாசத்துடைய மேன்மையை அநேகர் காணும்படியாக வாழ்வோம். அன்பின் ஆண்டவரே, அன்றைக்கு அந்த ராஜா சொல்வது போல இன்றைக்கு நீர் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்று அநேகர் அறியும்படியாக எங்களோடு இருப்பதற்கு ஸ்தோத்திரம். நடத்துங்க. இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கின்ற அனுபவத்தில் இன்னும் ஆழமாய் சொல்ல, உண்மையே சார்ந்து வாழ, உண்மையை உறுதியை பற்றி கொள்கிற மனதோடு இருக்கும்படியான அந்த கிருபை வரங்களை கொடுக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.